26 பேஜ். பொதுவாக ஒவ்வொரு ஆசிரியரையும் ஆசை பிள்ளைகள் தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் உயர்ந்த நிலைக்கு போகணும் சொல்லி. பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைக்கும் படிக்கிற ஆசை இருக்கிற மாதிரி ஏதாவது சாதிக்கணும்ன்ற ஆசை இருக்குது. ஏ லெவல் முடிஞ்சதோட பெரும்பாலும் வேற ஜப்பான் போயிடுவார். அப்ப இடையில அவருக்கு ஜப்பான் போகக்கூடிய வாய்ப்பு ஒன்று கிடைச்சிச்சு. பிள்ளைகள் பொதுவாக ஸ்ரீலங்கால பிசினஸ் செய்யறதுக்கே பிள்ளைகள் நிறைய பேர் பயப்படுவாங்க. ஸ்ரீலங்கால பிசினஸ் செய்யறதுக்கே பிள்ளைகள் அவங்களுக்கு என்ன சின்ன வயசுல பிசினஸ் செய்யலாது, பிசினஸ் பத்தி தெரியாது. வேற எப்படின்னு சொன்ன பிள்ளைகள் இந்த வகுப்புல பிள்ளைகள் 26 பேஜ்ல எந்த ஒரு நாளும் பெயர் சொல்லாம, அதாவது டிஸ்டர்ப் இல்லாம படிச்ச ஒரு பிள்ளை தான் இவர். அப்புறமேன்னு சொல்றதுல பிள்ளைகள் நான் நிறைய பெருமைப்படுறேன். ஒரு வாகனம் ஒன்று இம்போர்ட் பண்றேன்னு சொன்ன பிள்ளைகள் அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. சின்ன வயசுல 18 வயசுக்குள்ள பிள்ளைகள் ஒரு பிசினஸ் ஒன்று செய்யணும், அதுல முன்னுக்கு போகணும். அதுக்கும் இப்படி பிள்ளைகள் ஒரு நாட்டுக்குள்ள பிசினஸ் செய்யறது வேற விஷயம். ஜப்பான்ல இருந்து வாகனத்தை இறக்குமதி செஞ்சு தாரானது பிள்ளைகள் அதுக்குரிய ப்ரொசீஜர் வேறு. அந்த சின்ன வயசுல பிள்ளைகள் அதை சாதிக்கணும் ஒரு ஆசைப்பட்ட ஒருத்தர். நான் உண்மையிலே பிள்ளைகள் அவருக்கு நான் பிரார்த்தனை செய்றேன், படிப்புலையும் முன்னுக்கு போகணும். வேற இன்னும் ஒரு ஆசை இருக்கு பிள்ளைகள். நான் அடிக்கடி பேசுவேன், ஜப்பான் யூனிவர்சிட்டியில உங்களுக்கு படிக்கலாம் தானே. அப்ப அவர் சொல்றது ஜப்பான் யூனிவர்சிட்டியில படிச்ச பிள்ளைகள் ஜப்பான் லாங்குவேஜ்ல படிக்கணும், வேற எந்த நாட்டுக்கும் பொருத்தம் இல்லை. அவர் சொல்வாரு ஜப்பான்ல இருந்து யூரோப்புக்கு போகணும். ஆகவே பிள்ளைகள் அவர எதிர்பார்ப்புகள், அவர நோக்கங்கள் பெரியது. இவை அனைத்தும் நிறைவேறணும். படிப்பு கூடாக மட்டும்தான் முன்னுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இவரை நான் எதிர்பார்க்கிறது பிள்ளைகள் படிப்போட பிசினஸ்லையும் வேறு சாதிக்கணும், பல் திறமை கொண்ட ஒரு மாணவனாக இவர் மாறணும் சொல்லி நான் அடுத்த பிரார்த்தனை செஞ்சு கொள்றேன்.